தற்கொலைகளின் தலைநகராக மாறி வரும் தமிழ்நாடு. அனைவருக்கும் வணக்கம். நிலக்கோட்டையிலிருந்து உங்கள் வழக்கறிஞர் மணிகண்டன். நம்ம தமிழ்நாட்டினுடைய கவர்னர் திரு RN ரவி அவர்கள் நேற்று கோயமுத்தூரில் நடந்த ஒரு கல்லூரி கருத்தரங்கில் பங்கேற்று பேசியிருக்கார். அப்படி பேசும்பொழுது கவர்னர் அவர்கள் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய தற்கொலைகளை மையப்படுத்தி பேசியதோடு தற்கொலைகளுக்கான தலைநகராக தமிழ்நாடு மாறி வர்றதாகவும் பேசியிருக்கார். தற்கொலை என்பது தமிழ்நாட்டில் மட்டும் இது பிரத்யேகமாக நடக்கலை, ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் நடக்குது. உலகம் முழுவதும் தற்கொலைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இந்தியாவில் மட்டும் ஒவ்வொரு ஆண்டுக்கும் 1,00,000 பேர் தற்கொலை செய்து கொள்வதா புள்ளி விவரங்கள் இருக்கு. தற்கொலைகளை தடுப்பதற்காக உலக நாடுகள் அந்தந்த நாட்டுக்காக தனி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வர்றாங்க. இதுல பூடான், தென்கொரியா, ஜப்பான் போன்ற நாடுகள் தான் தற்கொலைகளை தடுப்பதற்கான பணிகள்ல முன்னணியா இருப்பதா குறிப்பிடுறாங்க. ஆனா இந்தியாவை பொறுத்தவரை தற்கொலையை தடுப்பதற்கான பணிகள்ல தொய்வும் பின்னடைவும் இருப்பதாக ஆய்வுகளும் புள்ளி விவரங்களும் குறிப்பிடுறாங்க. இப்படிப்பட்ட சூழல்ல எதிர்க்கட்சிகள் கூட முன்வைக்க தயங்கும் குற்றச்சாட்டுகளை திரு RN ரவி அவர்கள் தொடர்ச்சியா முன் வச்சுக்கிட்டு வர்றாரு. இப்படிப்பட்ட செயல் என்பது RN ரவி வகிப்பது ஒரு கட்சியினுடைய தலைவர் பதவியா அல்லது மாநிலத்தினுடைய கவர்னர் பதவியா அப்படின்ற கேள்வியை தமிழக மக்கள் முன்வைக்கிறாங்க.